குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம ஏசி ஜென்ரேட்டர் பார்த்தோம். அதோட அமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப், அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை உருவாக்கும் முறைகள். அதாவது இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால் என்னென்னு பார்த்தோம். தூண்டப்பட்ட மின்னியக்க விசை அப்படின்னா என்ன, ஸோ அதை எப்படி உருவாக்குறது, என்னென்ன மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம உருவாக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் எனி எனர்ஜி சோர்ஸ் கேப்பபிள் ஆஃப் டிரைவிங் எலக்ட்ரிக் சார்ஜ் அரவுண்ட் த சர்க்யூட். வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன் தட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபோர்ஸ். அப்போ மேக்னட் மோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. ஆனால் மின்னியக்கு விசை என்பது ஒரு விசை அல்ல. It is the work done in moving unit electric charge around the circuit. அப்போ இது என்ன, இது வந்து விசை அல்லனா. It is the work done in moving unit charge around the circuit. ஒரு சர்க்யூட்டில், அதாவது மூவிங் யூனிட் சார்ஜை, ஓரளவு மின்னூட்டத்தை நகர்த்த நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை ஒர்க் டன், அதுதான் நம்ம இஎம்எஃப் சொல்கிறோம். இட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல் கூலும் பவர் -1. இப்போ இஎம்எஃபோட யூனிட் பார்த்திங்கன்னா ஜூல் கூலும் பவர் -1 சொல்லலாம், இல்லைன்னா வோல்ட். அதோட இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எல்லாம் இஎம்எஃப் அதோட யூனிட் பார்த்திங்கன்னா வோல்ட். நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு என்ன யூனிட் சொல்கிறோமோ அதே சேம் யூனிட் தான். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ் விச் ப்ரொவைட் த இஎம்எஃப் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். அதாவது சோர்ஸ், இஎம்எஃபோட சோர்ஸ், இஎம்எஃபை ப்ரொவைட் பண்ணக்கூடிய சோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Electrochemical cells, thermoelectric devices, solar cells and electrical generator. Of these electrical generator are most powerful machines. They are used for large scale power generation. They are used for large scale power generation. ஓகே, இப்போ இஎம்எஃபோட சோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு, அடுத்து தெர்மோஎலக்ட்ரிக், சோலார் செல், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஜென்ரேட்டருங்கிறது அதிகமாக இஎம்எஃப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்ரெடி நம்ம 2 லா பார்த்தோம் ஃபேரடேஸில், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. அண்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த சர்க்யூட் வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த சேஞ்சஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் இட் சேஞ்சஸ். இப்போ இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகுதா, மின்னியக்கு விசை எப்பொழுது மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும்போது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த லிங்க், ஒரு சர்க்யூட்டில் லிங்க் ஆகக்கூடிய நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. எத்தனை நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறோம். அப்போ ஒரு மின் சுற்றை சுற்றி உள்ள தொடர்பு கொண்டுள்ள காந்தப்பாயம் மாறும் பொழுது மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இந்த இஎம்எஃப் இஸ் கால்டு இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த இஎம்எஃப், இந்த மின்னியக்கு விசை தான் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைன்னு சொல்கிறோம். இந்த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் கிவன் பை psi equal to, இல்லை எப்சிலான் சொல்லலாம், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d/b டிவைடட் பை dt. இப்போ பை பிக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், PA cos θ. அப்போ PA cos θ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எப்சிலான் ஈக்குவல் டு d/dt ஆஃப் BA cos θ. From the above equation, it is clear that induced EMF can be produced by changing magnetic flux in any of the following way. இப்போ என்னென்ன மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணி இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் பண்ணலாம் அப்படிங்க பாருங்கள். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லலாம். இந்த ஃபார்முலா வச்சே நம்ம சொல்லலாம். பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், பிஏ சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணலாம். அதாவது காந்த புலத்தை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கு விசையை, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் ஏ ஆஃப் த காயில். ஃபஸ்ட்டு பி சொல்லியாச்சு, ஃபார்முலா இருக்குது, பிஏ சொல்லியாச்சு. அடுத்து ஏ பார்க்குறோம். சேஞ்சிங் த ஏரியா ஏ ஆஃப் த காயில், அதாவது பரப்பை மாற்றுவதன் மூலமாகவும் மின்னியக்கு விசையை தூண்டலாம், உருவாக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா இருக்குது.
பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் தீட்டா ஆஃப் த காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்தப்புலத்தின் திசையமைப்பை மாற்றுவது, டைரக்ஷன் ஓரியன்டேஷன், திசையமைப்பை மாற்றுவதன் மூலமாகவும் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கலாம். ஸோ அப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை எப்படிலாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை வச்சு தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். BA தீட்டா. ஓகே, அப்போது நமக்கு இது தனியாகவே ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படி கேட்கும்போது இந்த ஃபார்முலா 4.26 ஃபார்முலா எழுதி இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே நமக்கு போதுமானது. 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கூட கேட்கக்கூடாத வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ மின்னியக்கு விசையை, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையை உருவாக்கும் முறைகள் யாவை அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த ஃபார்முலா எழுதி இந்த 3 பாயிண்ட்ஸு எழுதலாம். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.